யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு சிம்பிளான ஹோம் ரெமிடிஸ் சொல்றேன். செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் நெறைய பேர் வந்துட்டு எனக்கு திரும்ப திரும்ப யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. அதனால சிம்பிளான ஹோம் ரெமிடிஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் திரும்ப திரும்ப வந்தா அத ரீகரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இத சோசியல் மீடியாஸ்ல வர ஹோம் ரெமிடிஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து வீட்லயே கியூர் பண்ண முடியாது. இதுக்கு நீங்க டாக்டர்ஸ தான் கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா, டாக்டர்ஸ் ரீகரண்ட் யூடிஐ இன்ஃபெக்ஷனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூரின கல்ச்சர் டெஸ்ட்க்கு லேப்க்கு அனுப்புவாங்க. கல்ச்சர் டெஸ்ட்னா என்னன்னா, யூரின்ல எந்த மாரியான கிருமிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. ரிசல்ட்ஸ் வந்ததும் யூரின்ல எந்த மாரியான பாக்டீரியாஸ் இருக்கு, அது எந்த மாரி மெடிசின்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ், எந்த மாரியான மெடிசின்ஸ்க்கு சென்சிட்டிவ்னு கிளியரான ரிப்போர்ட் வந்துரும். அத வச்சு டாக்டர்ஸ் அக்யூரேட்டான ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படித்தான் யூடிஐ இன்ஃபெக்ஷனுக்கு கியூர் பண்ண முடியும். ஹோம் ரெமிடிஸால எந்த பயனும் இருக்காது. ஸோ உங்களுக்கும் யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா சோசியல் மீடியாஸ்ல வீடியோ பார்த்து ரிஸ்க் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாம இம்மீடியேட்டா டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணுங்க.